இது என்னோடய ஃப்ரெண்டோட டிடபிள்யூஎஸ். இந்த டிடபிள்யூஎஸ் வந்து இந்த சைட் மட்டும் சார்ஜ் ஆகலை, ஆனால் இந்த சைட் சார்ஜ் ஆகுதுன்னு சொல்லியிருந்தான். என்ன கம்ப்ளைண்ட் பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் தெளிவாக இந்த ஏர்பாட் மட்டும் சார்ஜ் ஆகுது பாருங்கள். ஆனால் அது இந்த ஏர்பாட் சார்ஜ் ஆகலை, ஆன் ஆகுது. ஆனால் சார்ஜ் ஆக மாட்டேங்குது. ஒரிஜினல் சிஎம்எஃப் கிடையாது, இது ஒரு காப்பி, நத்திங் சிஎம்எஃப். இது ஃபஸ்ட் காப்பியோ செகண்ட் காப்பி அந்த மாதிரி வரக்கூடிய காப்பி சிஎம்எஃப் பட்ஸ். இது ஒரிஜினல் கிடையாது. சரி வாங்க என்ன பிரச்சனை பார்க்கலாம். இதை இந்த மாதிரி அழுத்தி நம்ம இந்த மாதிரி திறந்துடும் பாருங்கள். என்ன பிரச்சனை தெரியல, பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல ஃபுல்லாக ரஸ்ட்டு பிடிச்சிருக்கு. சரி நம்ம கேட்டு போகலாம் இருங்க. ஏதாவது வாட்டர் டேமேஜ் இருக்குன்னு என் ஃப்ரெண்டு கேட்டேன், எந்த வாட்டர் டேமேஜ் இல்லைன்னு சொன்னான். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்டாக இருக்குது. அவனுக்கே தெரியாமல் தண்ணி உள்ளே போயிருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் சரி பண்ண பார்ப்போம், இல்லைனா இதை வேஸ்ட்டு தான் போகணும். ஏன்னா ரஸ்ட்டு பிடிச்சிருந்தால போட் ட்ராக் எல்லாம் பிரச்சனையாக இருக்கும். நார்மலாக இருக்கிற பட்ஸ் ரெடி பண்ணிடலாம், ஆனால் அந்த மாதிரி ரஸ்ட்டு பிடிச்ச ட்ராக்ஸை ரெடி பண்ணது ரொம்ப கஷ்டம். பெருசாக ஒன்றும் பிரச்சனை மாதிரி தெரியல. இங்கே ஒரு சின்ன ஒயர் மட்டும் தான் விட்டுருக்கு. ரஸ்ட்டை பற்றி நம்ம கால் பண்ணலாம், ரஸ்ட் ஆப்பி போட்டு க்ளீன் பண்ணிடலாம். பட் இது போக போக பிரச்சனை ட்ராக்லேயும் வந்துச்சுன்னா எதுவும் பண்ண முடியாது. இதை நான் ஆல்ரெடி சரி பண்ணி கொடுத்தேன் அந்த பட்ஸ் நினைக்கிறேன். ஆமாம் இது தான் பாருங்கன்னா தெரியும். நான் ட்ராக் ரெடி பண்ண முடியாமல் வேறு இல்லாமல் சால்வ் பண்ணியிருக்கேன். அதே பட்ஸ் தான், ஆனால் இப்போ வேறு பிரச்சனை வந்திருக்கு. சரி உங்களுக்கு சால்ட்டை சரியாக மாட்டுது அப்படின்னா சால்ட்ரிங்லேயோ இல்லை உங்கள் மேலே பிரச்சனை கிடையாது. இது சரியாக ஹீட் ஆகலை. பார்த்தீங்கன்னா தெரியும், ஹீட் ஆனால் மட்டும்தான் இது மாதிரி வரும். அப்படி ஹீட் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் சரியாக உருகாது, அதனால் சால்ட்ரிங் நல்லா வராது. ஸோ கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணுங்கள் அது ஹீட் ஆக. இப்போ ஹீட் ஆகிடுச்சு. முதல்ல நம்ம ட்ராக்கில் கொஞ்சோன்னு அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்மளோட சால்ட்ரிங் பேஸ்ட்டை வச்சு நம்ம இந்த ஒயர்லேயும் சால்ட்ரிங் அப்ளை பண்ணிக்கணும். ரெண்டு இடத்துலையுமே நம்ம சால்ட் அப்ளை பண்ணால் மட்டும்தான் சால்ட்ரிங் ஸ்ட்ராங்காக இருக்கும், இல்லை திரும்ப திரும்ப அருந்துக்கிட்டே இருக்கும். இது காப்பர் ஒயர் கிடையாது, ஏதோ ஒரு அலுமினியம் ஒயர் மாதிரி தெரியுது. அதான் சால்ட் ஆக மாட்டேங்குது. பொறுமையாக நம்ம சால்ட் பண்ணால் சால்ட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ எப்படி இருந்துச்சு அப்படியே மாட்டிடலாம் போர்டை. ஃபஸ்ட் நம்ம செக் பண்ணிக்கலாம் ரெண்டும் சார்ஜ் ஆகுதுன்ட்டு. பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டுத்துலேயும் ஒயிட் கலர் எரியுது, பிளிங்க் ஆகுது. பார்த்தீங்கன்னா தெரியும் சார்ஜ் ஆகுது இப்போது. ஸோ அந்த பிரச்சனை சால்ட் ஒயர் விட்டது தான், நம்ம சரி பண்ணிட்டோம். இப்போ எப்படி இருந்துச்சு அப்படியே மாட்டிடலாம். நீங்கள் சரி பண்ணுறது பிரச்சனை இல்லை, அதை எப்படி மாட்டுறது தான் விஷயமா இருக்குது. நீங்கள் சரியாக மாட்டலைன்னா திரும்ப அந்த ஒயர் அறுந்துடும். ஸோ பார்த்து மாட்டணும். முடிஞ்ச வரைக்கும் நம்மகிட்ட இருக்க பொருட்களை திரும்ப திரும்ப சரி பண்ணி நம்ம ரெடி பண்ணி யூஸ் பண்ண பழகணும். உங்களாலே சின்ன சின்ன விஷயங்கள் மாதிரி பழகி கற்றுக்குங்க. ஏன்னா நிறைய பொருள் யூஎஸ் நம்ம தவிர்க்கலாம். இந்த பூமியில் யூஎஸ்னால சின்ன சின்ன யூஎஸ்னால எவ்வளோ பிரச்சனை வருதுன்னு தெரியும் உங்களுக்கு. சாயில் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், எவ்வளோ பொல்யூஷன் ஆகுது பாருங்கள். இந்த குப்பைலாம் கடலில் தான் போய் கிடக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய பழைய பொருட்கள் நம்ம சரி பண்ணி யூஸ் பண்ண பழகிக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் தூக்கி போகிற யூஎஸ்ஸை குறைச்சிங்க. நம்ம ஹவுஸ் ஹோல்டில் இருக்கிற குப்பைங்களை தூக்கி போடாமலோ இல்லை எரிக்காமலோ வச்சுருந்தாவே பாதி பிரச்சனை உலகத்தில் தெரிஞ்சிடும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு சின்ன பிரச்சனை தான், அதனால் இந்த ஹோல் பட்ஜெட் தூக்கி போகிற நிலைமைக்கு இருந்துச்சு. இப்போ நம்ம சரி பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோதான், பட்ஜெட் திரும்ப ரெடி ஆகிடுச்சு. ஒரு சின்ன ஒயர் பிரச்சனை இந்த ஹோல் பட்ஜெட் வேஸ்ட்டாக போயிருக்கும். பல பேருக்கு இது எப்படி எடுக்கணும்னு தெரியாது. நம்ம வீடியோ பார்த்து கற்றுக்குனீங்க. ஸோ கற்றுக்கினா ஒரு லைக் போட்டுருங்க. தேங்க்யூ.